எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கோடிங் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இது வந்து கேம் லேப்ல பண்ண போறோம். ஓகே, code.orgல நிறைய இருக்கு. ஸ்ப்ரைட் லேப் நம்ம பண்ணிட்டோம், ஸ்ப்ரைட் லேப், ஆப் லேப் பண்ணியிருக்கோம், பிளே லேப் பண்ணியிருக்கோம். இது வந்து கேம் லேப். ஒன்றுலையும் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்ம பேசிக் நான் பேசிக் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ டேப் போய்க்கோங்க, code.org போய்க்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் புதுசாக லாகின் பண்ணணும் அக்கௌண்ட் இல்லைன்னா அதுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த யூடியூப் வீடியோ கிளிக் பண்ணி எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, வந்துட்டு கேமில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது இப்படி தான் பண்ணணுன்ட்டு. என்னன்னாக்க ஒன்றுமே நடக்காது. பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன், எனிவே ஒன்றும் கிடையாதுங்க. அண்ட் பை டிஃபால்ட் ட்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஒரு ஸ்ப்ரைட்டு தான். ஓகே, பேக்ரவுண்டும் ஒரு ஸ்ப்ரைட்டு, என்ன நீங்கள் மேலே அந்த ஸ்க்ரீனில் வச்சாலும் அது ஒரு ஸ்ப்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் வைக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரைட் போய்க்கோங்க. எப்போதுமே இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கொண்டாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, சேவ் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு. அது என்ன பேக்ரவுண்டு, அதை நீங்கள் அனிமேஷனாக வைக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் போயிட்டு இங்கே ஒரு நியூ அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே பேக்ரவுண்ட்ஸ் போயிட்டா நம்ம என்ன பேக்ரவுண்டோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பேர் ரெயின்போவாக நீங்கள் வேணா மாற்றிக்கலாம், இல்லைனாக்கா அப்படியே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து பேக்கோட அனிமேஷன் வந்து பேக்குன்னு ஒன்று ஸ்ப்ரைட் க்ரியேட் பண்ணுறீங்க. இங்கே Z200,200 மிடில். அந்த பேக்கோட அனிமேஷன் என்னது, நம்மளோட ரெயின்போ. அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த மீனிங். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அப்பயும் வராது. ஏன்னாக்க ட்ரான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா எப்போ ஒரு எவ்ரி மில்லி செகண்ட், எவ்ரி மைக்ரோ செகண்ட் இந்த ட்ரான்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது திருப்பி 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 நடக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரா ஸ்ப்ரைட்ஸ் போடணும். அதாவது வேர்ல்டுக்கு போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை இது வரையும். எப்படி திருப்பி திருப்பி வரையும். அதனால தான் இந்த ட்ரா ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்கள் பேக்ரவுண்ட் வந்துருக்கு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணோம், நம்ம பேர்டு, அது அப்படியே பறக்கிற மாதிரி. ஓகே, ஸோ திருப்பி ஸ்ப்ரைட் போயிட்டு இன்னொரு கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பேர்ட் 1. ஓகே, இது பேர்டு வந்து நடுப்புற இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் மேலே பண்ணுவோம் அதை. ஸோ மேலே போகிறோம் இல்லையா. ஸோ இது ஒரு 100, இது ஒரு 100. ஓகே, அண்ட் செட் அனிமேஷன், அதாவது என்ன நம்ம பேர்ட் 1 என்னவா போட போகிறோம். ஸோ அனிமேஷன் போயிட்டு பேர்ட் சர்ச் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்ன பேர்டுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இது பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வேணா நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, பட் எனக்கு வேண்டாம். கோட் இந்த பேர்டை தான் சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம சின்னது பண்ணிப்போம். இந்த ஸ்ப்ரைட்ஸ்குள்ளே ஸ்ப்ரைட்ஸு ரிலேட்டடாக என்ன கமாண்ட் இருக்கோ எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து அதோட ஸ்கேல் மாற்றணும். ஸோ ஸ்கேல், யாரோட ஸ்கேல், பேர்ட் 1ஓட ஸ்கேல் யூஸ்வலாக 1 இருக்கும். 1 தான் ஆக்சுவல் சைஸ். அதோட சின்னதாக்கணும்னா நம்ம 0.2 பண்ணுறேன், இன்னும் சின்னதாக. ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே போகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெலாசிட்டி எக்ஸ், வெலாசிட்டி ஒய் 2 கமாண்ட் இருக்குது. வெலாசிட்டி எக்ஸ்னாக்க இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது எக்ஸ். இது வெலாசிட்டி ஒய்ன்றது மேலேயும் கீழேயும் போகிறது. ஓகே, ஸோ இதில் வெலாசிட்டி செட் பண்ணுவோம். வெலாசிட்டி ஒய், யாரோட வெலாசிட்டி, பேர்டு 1. இதுவும் வந்து இங்கே வந்து நீங்கள் வேல்யூஸ் தரலாம். வெலாசிட்டி எக்ஸ்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும், நம்மளுக்கு ஒய்யே தேவையில்லை, ஏன்னா என்ன மேலே கீழே போக போகிறது இல்லை இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறது. ஸோ வெலாசிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு சே 2 தரேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் 2, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, நம்ம வேணால் 3 ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, போயிட்டு வெளியிலேயே போயிட்டு. ஸோ திருப்பி அது இங்கே வரணும், நான் என்ன பண்ணேன்னா நம்ம கோடு தான் பண்ணணும். ஸோ அதாவது என்ன, இப்போ இங்கே போச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து
எக்ஸ் தான் பார்க்கணும் இல்லையா? இது வந்து எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 300 மேலே ஆயிடுது, 400க்கு மேலே ஆயிடுது பாருங்க. 395 டி போயிட்டு 400 மேலே ஆயிடுது. 400 மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பி எக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம ஒரு இஃப் கமாண்டில் பண்ணோம். அது நம்ம ட்ராக்குள்ளே தான் பண்ணணும், வெளில பண்ண முடியாது. ஏன்னா ட்ரா தான் திருப்பி திருப்பி கால் ஆகும். ஸோ கண்ட்ரோல் போயிட்டு ஒரு இஃப் போட்டுப்போம். இஃப் பேர்டோட எக்ஸ் பொசிஷன் கரெக்டா? ஸோ இஃப் ஈக்குவல் டு வேணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் டு எடுத்து போட்டுப்போம். இஃப் பேர்டோட எக்ஸ் பொசிஷன் எக்ஸ் பொசிஷன் வந்து ஈக்குவல் டு வேணாம், கிரேட்டர் தேன் போடலாம். ஓகே, இது வேண்டாம். ஸோ மேத் போயிட்டு கிரேட்டர் தேன் போடலாம். ஓகே, ஸ்ப்ரைட்ஸ் if bird 1 ஓட எக்ஸ் பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் 400 தாண்டி போயிடுதுன்னா திருப்பி அதோட பொசிஷனை ஃபர்ஸ்ட்ல வைக்கணும். ஸோ ஸ்ப்ரைட் டாட் எக்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம அதே தான் எடுத்தோம். ஓகே, ஒரு வாட்டி அது ஈக்குவல் டு கொடுத்து ஒரு வாட்டி கொடுக்கல. ஓகே, ஸோ பிரைட் ஈக்குவல் டு 0. அதாவது நீங்கள் தனியாக கோடிங்க போட்டிங்கனாக்கா ஈக்குவல் டு வரும். நீங்கள் உள்ள ஏற்கனவே இருக்கிறது ஹோலுக்குள்ளே போட்டிங்கனாக்கா இந்த பேர்ட் எக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர்ட் எக்ஸை தூக்கி இதில் போடுறேன், ஈக்குவல் டு வராது. இதே பேர்ட் எக்ஸை நான் இப்படி போடுறேன், தூக்கி போட்டுருவோம். இதே பேர்ட் எக்ஸை நான் இங்கே போடுறேன், ஈக்குவல் டு வரும். ஓகே, அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த கனாப்னான பாயிண்ட் இருந்தது, அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ திருப்பி இன்னொரு பேர்டு கிரியேட் பண்ணுவோம். இது வந்து பேர்ட் 2. ஓகே, அதோட அனிமேஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். ஸோ அனிமேஷன் போயிட்டு ப்ளஸ் போயிட்டு பேர்டு, இன்னும் பேர்டு பண்ணலாம். இது பண்ணலாம். ஓகே, அனிமேஷன் இது நான் அஃப்கோர்ஸ் பெருசாக இருக்கும், அதனால் ஸ்கேல் பண்ணி சின்னது பண்ணிடுவோம். ஸ்கேல் அதே 0.2. இப்போ இது வந்து மேலேயும் போகணும் கீழேயும் கனாபனான்னு போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் கொடுக்கலாம். வெலாசிட்டி எக்ஸும் தருவோம், வெலாசிட்டி வாயும் தருவோம். இங்கே ஸ்கேல் சொல்ல யாருதுன்னு கொடுக்கலாம். அதனால் யார் எடுத்துறது பேர்ட் 2 பேர்ட் 2 பேர்ட் 2. ஓகே, சரி எல்லாமே இது வந்து சே 2 கொடுக்குறேன், இது வந்து சே 3 தரேன். இப்போ என்ன ஆகுதுப்பா? ஓகே, கீழே போகிறது நான் டோட்டலாக கீழே போயிடுது. ஏன்னாக்க அதான் அப்படிதான் ஒர்க் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸையும் வந்து ஒரு ஸ்ப்ரைட் ஆக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஸ்ப்ரைட்ஸ் போயிட்டு கிரியேட் எட் ஸ்ப்ரைட். ஸோ எனி கிரியேஷன் ட்ராக்கு வெளியில தான் இருக்கணும். ஸோ அதான் இப்படி லைன் நம்பர் 12க்கு என்ன மீனிங்னா எட்ஜஸும் ஒரு ஸ்ப்ரைட். ஓகே, இப்போ இந்த எட்ஜஸை தொட்டதுன்னா அது பவுன்ஸ் ஆகும். அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, எட்ஜஸ் பவுன்ஸ் ஆஃப், இதை வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ எது பவுன்ஸ் ஆனோம், பேர்ட் 2 வந்து பவுன்ஸ் ஆஃப் எது, எட்ஜஸ். எதை தொட்டா பவுன்ஸ் ஆனோம், எட்ஜஸை தொட்டா பவுன்ஸ் ஆனோம். அதான் பேர்ட் 2 டாட் பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ். ஏன்னா எட்ஜஸும் வந்து ஒரு ஸ்ப்ரைட். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அது அப்படியே கனாப்டான் பெயின் இருக்கும். நான் இப்போ 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன். நீங்கள் ரேண்டம் நம்பர் போட்டால் அது ஸ்பீடு மாற்றி மாற்றி வரும். ஓகே, இப்போ நம்ம பியூட்டிஃபுல் பாட்டுக்கு வரலாம். இந்த பபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது நான் 10-12 ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணல, ஒரு ஸ்ப்ரைட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆனால் அதை நான் வந்து ஒரு ஃபார் லூப்பில் போட போகிறேன். ஸோ ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஃபார் லூப்னாக்கா இப்போ கவுண்ட் பண்ணுறோம்ல, 1 2 3 4 5 6, அது வந்து ஒரு ஃபார் லூப்பில் போட்டாக்கா அது கவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கவுண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃபார் லூப். ஃபார் லூப்பில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரைட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம குரூப்பாக தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம இந்த ஃபார் லூப்பில் பண்ணி அத்தனை ஸ்ப்ரைட்டையும் நம்ம ஒரு குரூப்பில் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிப்போம். குரூப். ஸோ அந்த குரூப் பேர் வந்து பபிள்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நிறைய பபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஃபார் i = 0னா ஸ்டார்டிங் வேல்யூ i 0,
I வந்து ஒரு வேரியபிள். I ஸ்டார்டிங் வேல்யூ ஐயோட 0, 4 வரைக்கும் போகும். அதாவது less than 4, அதாவது 3 வரைக்கும் போகும். I plus plus, I plus plusனா 0, 1, 2, 3 அவ்வளோதான், 4 வாட்டி போகும். I plus plusனா ஒன்று ஒன்றா ஏறுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒரு கவுண்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3 அதான் கணக்கு இருக்கு. ஸோ 4 வாட்டி வரும், 4 பபிள்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பபிள்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ கிரியேட் var ஸ்ப்ரைட், ஏதோ ஒரு ஸ்ப்ரைட், ஆனால் நடுப்புறையே க்ரியேட் பண்ணக்கூடாது. கனாப்புறான எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ அதனால் போய் ரேண்டம் நம்பர் ஃப்ரம் 1 to இந்த ஸ்க்ரீன்லே லென்த்தே 400, கரெக்டாக? இங்கேயும் ஒரு 400. ஓகே, ஸோ ஒரு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஸ்ப்ரைட்டோட ஸ்கேல் சின்னது பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்ப்ரைட்டோட ஸ்கேல் வந்து சின்னது, ஒரு 0.2 வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த வெலாசிட்டி எக்ஸ் வெலாசிட்டிவே ஏன்னா அது கனாப்ளான் இங்கேயும் அங்கேயும் போகணும், கரெக்டாக? வெலாசிட்டி ஒய் கனாப்ளான் இங்கே அங்கேயும் சுற்றணும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ரேண்டம் போடுவோம், ஏன்னா அதுவும் வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூவில் சுற்றட்டும், எல்லாம் ஒரே வேல்யூவில் சுற்ற வேண்டாம். ஸோ ரேண்டம், இன்னொரு ரேண்டம். ஓகே, ஸோ -4லேருந்து 4, -4லேருந்து 4. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணிட்டேன், அது சைஸு வெலாசிட்டி எக்ஸ் வெலாசிட்டியே கொடுத்துட்டேன். அதை வந்து நான் அந்த குரூப்புக்குள்ளே போடணும். ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா, மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு குரூப் கிரியேட் பண்ணணும், அப்புறம் தான் ஃபார் லூப். இது என்ன பண்ணுறேனோ அது தூக்கி நான் குரூப் பபிள்ஸ் குரூப்ன்றதுக்குள்ளே போடணும். ஸோ குரூப் போயிட்டு டாட் ஆட், எது ஆடு? குரூப் பபிள்ஸ் தான் குரூப் பேர், பபிள்ஸ் டாட் ஆட் இந்த ஸ்ப்ரைட். ஓகே, ஸோ பபிள் ஆட் பண்ணியாச்சு, இந்த கிரியேட் பண்ண ஸ்ப்ரைட் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் இது என்ன, இதுக்கு ஒரு அனிமேஷன் தரணும்ல, அதுவே தரலையே. அது இங்கே தரலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், செட் அனிமேஷன் ஈச், அது வெளியில் கொடுத்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டோம், அப்புறமா நம்ம வந்து அதோட அனிமேஷனை தரோம். ஈக்குவல் டு அனிமேஷன் என்ன பார்ப்போமா, அங்கே போயிட்டு ப்ளஸ் போயிட்டு பபிள்ஸ். ஓகே, இது அதை வந்து செலக்ட் பண்ணுவோம் பபிள். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பபிள்ஸ் கிரியேட் ஆகுது, ஆனால் வெளியில் போயிடுது, பவுன்ஸ் ஆகலை. ஓகே, ஏன்னா நம்ம இங்கே பேர்ட் 2 பவுன்ஸ் பண்ண வச்சுருக்கோம், பபிள்ஸை பவுன்ஸ் பண்ண வைக்கல. ஸோ அதை பவுன்ஸ் பண்ண வச்சுருவோம். இங்கே பவுன்ஸ் ஆஃப் இருக்கா பாருங்க, அது ஒரு பண்ண. ஓகே, ஸோ குரூப்புக்கு பதிலாக பபிள்ஸ் பவுன்ஸ் ஆஃப் எட்ஜஸ். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இப்போ நிறைய பபிள்ஸ் வேணும்னா ஒரு 10 போடுறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் பண்ணி அது நீங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே தெரியும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஓகே.